சிஎஸ்கே டீமில் கல்யாண மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் போட்ட ஒரு காமெடியான ட்வீட் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. ஐபிஎல்லோட 12வது சீசன் வரப்போகிற 23ஆம் தேதி ரொம்ப கோலாகலமாக ஆரம்பிக்க போகுது. உலக கோப்பைக்கு முந்தைய தொடர் அப்படிங்கிறதால ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஆஸ்திரேலியா கிட்ட தோத்த இந்தியாவும் இந்த தொடர் ஒரு முக்கியமான தொடராக பார்த்துட்டு வருது. ஐபிஎல் மேட்சில் சிறப்பாக ஆடுற வீரர்களுக்கு உலகக்கோப்பை டீமில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பிசிசிஐ ரொம்ப சூசகமாக தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஐபிஎல் திருவிழாவுக்காக ஒட்டுமொத்த வீரர்களும் தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம சாம்பியனாக இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீமோட ஒவ்வொரு நகர்வுமே ஹைலைட்டான விஷயம்தான். ப்ராக்டிஸ் டைமில் மட்டும் இல்லாமல் மற்ற டைமில் இந்த டீம் வீரர்களோட சேட்டைகள் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. அந்த வகையில் நம்ம ஹர்பஜன் சிங் இப்போ ரீசெண்டாக ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் கல்யாண மாப்பிள்ளை யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அந்த ஃபோட்டோவும் ட்வீட்டும் தான் இப்போ ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. அந்த ஃபோட்டோவில் முகம் ஃபுல்லாக பூக்களால் மறைக்கப்பட்ட ஒரு சிஎஸ்கே வீரரோட முகம் இருக்குது. அவர் யார் அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த கலாட்டாவை வீடியோவாக எடுத்து சிஎஸ்கே டீம் அவங்க ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு சோஃபாவில் தோனி, ரெய்னா எல்லாமே உட்காந்துருக்காங்க. சிஎஸ்கே ஜெர்சிக்கு மேலே ஒரு ஓவர் கோட் போட்டு கையில் ஹெல்மெட்டோட தோனி உட்காந்துருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ரெய்னா கூலிங் கிளாஸ் தொப்பியை போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துருக்காரு. அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடியவரை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதான் போட்டியே. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர் யார் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறாங்க. அந்த மாப்பிள்ள வேற யாருமே கிடையாது, நம்ம பிராவோ தான். இது ஒரு பக்கம் இருக்க வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கிறது தலை அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் தான். ஏன்னா கடந்த பொங்கலுக்கு தலையோட விஸ்வாசம், தலைவரோட பேட்டை இந்த 2 படமே வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. இந்த நிலையில் தல அஜித்தோட விஸ்வாசம் படத்தில் ஒரு மாஸ் ஹிட்டான பாடல் ஒன்று இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, அடிச்சு தூக்கு சாங் தான். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த பாடல் இடம்பெறாமல் இருந்ததே கிடையாது. காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அப்புறம் திருமண நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே இந்த அடிச்சு தூக்கு சாங்க பயங்கரமாக ஓட்டுறாங்க. அந்த வகையில் இந்த அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சிஎஸ்கே வீரர் ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு. சிஎஸ்கே டீமுக்காக விளையாட போகிற சவுத் ஆப்பிரிக்கா இம்ரான் தாஹிர் இப்போ ரீசெண்டாக ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்னினே உடன்பிறப்புகளை நலமா, உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆவலுடன் வரும் உங்கள் சகோதரன், அடிச்சு தூக்கலாமா, சென்னை எட்ரா வண்டியை போடுறா விசில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தல ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் போட்ட ட்வீட் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க உலகக்கோப்பை விளையாடக்கூடிய இந்திய வீரர்களோட பட்டியலில் விஜய் சங்கருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இது கிரிக்கெட் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்கக்கூடிய பல மூத்த வீரர்களுக்கே வாய்ப்பு இல்லாமல் அவங்க ஓய்வில் இருக்காங்க. இந்த நிலையில புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா சர்ச்சையில் சிக்கும் போது அவருக்கு பதில் வந்தவர் தான் விஜய் சங்கர். அவர் வந்ததுமே ஒரு சில போட்டிகள்லேயே அவரோட திறமையை காமிச்சாரு. அதே சமயம் 4வது வருஷத்தில் ஆடிட்டு வந்த ராயுடுவும் பயங்கரமாக சொதப்பிட்டு வந்தாரு. அந்த வகையில் உலகக்கோப்பையில் ராயுடுக்கு பதிலாக விஜய் சங்கரை சேர்க்கலாம் அப்படிங்கிற நிலை தான் இப்போ ஏற்பட்டிருக்குதான். அதுக்கான காரணம் வேகப்பந்து பிச்சை ராயுடுவால சமாளிக்க முடியல. வேர்ல்டு கப் நடக்க போகிற இங்கிலாந்து பிச்சும் வேகப்பந்துக்கு சாதகமாக இருக்கும். அதனால வேகப்பந்தை சமாளிக்கக்கூடிய விஜய் சங்கர் தான் வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.